பானுமாமிஸ் கிச்சன்லேருந்து பானுமாமி. இன்றைக்கி நம்ம பூந்தி லட்டு செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள்: கடலை மாவு 1/2 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், பூந்தி பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போது ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு எடுப்போம். சர்க்கரையை ஒரு அடிகனமான இந்த மாதிரி இல்பச்சட்டியில் வச்சுட்டு சர்க்கரை அமுங்குற அளவுக்கு தண்ணி விட்டு சர்க்கரை நல்லா பாகு எடுத்துக்கணும். ரொம்ப முத்தின பாகு கூடாது, முக்கால்வாசி பாகு இருந்தால் போகிறோம். நல்லா முத்திட்டுனா பூந்தி லட்டு பிடிக்க வராது. இலை பக்குவம் காட்டுறேன், அந்த பக்குவத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கம்பி வரணும். கையில் எடுக்கிறப்பவே நமக்கு அதனோட திக்னஸ் தெரியும். அப்படி கொஞ்சம் விட்டாப்பில் வரணும். ரொம்ப முத்தி போச்சுன்னா லட்டு பிடிக்க வராது, பூந்தியும் ஹார்டாகிடும். இலை இப்போது இந்த சைடில் எல்லாமும் பூத்து வந்தாச்சு. இந்த கட்டத்தில் நம்ம ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சிடலாம். சிட்டிக்க ஒரு 2 பிஞ்ச் கேசரி பவுடர், 1 ஸ்பூன் லெமன். எதுக்காகன்னா அந்த பாகோட கன்சிஸ்டன்சி அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாத்திரத்துக்கு அதுக்கும் இறுகி போயிடும், இல்லைன்னா நீத்து போயிடும். இலை அந்த பாகு அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக லெமன் புழியணும். அதோட ஒரு இல்பச்சட்டி வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் விட்டுடணும். இதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய வேணும், ஏன்னா பூந்தி அடிக்கணும். இலை இதுக்கு ஒரு 1.25 கிலோவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலை மாவை இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இந்த கட்டத்தில் பூந்தி கரண்டியில் ரொம்பவும் முத்த விடக்கூடாது. முத்திட்டுனா அமைக்கினா இப்படி அமுங்கணும் பூந்தி, அதுதான் பக்குவம். ரொம்பவும் பூந்தி முத்தி போச்சுனாக்க, ரோஸ்ட் ஆகிடுச்சுனாக்க நமக்கு பாகில் ஊறாது. அது பாகு தனியாக அப்படியே இதுவாக இருக்கும். அரிச்சு எடுத்து இதில் போட்டாச்சு. ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ அவங்க இஷ்டத்தை பொறுத்திருக்கு. ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஏலக்காயும் ஜாதிக்காயும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கலரி இதை நல்லா கலரியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம், ஆனால் நான் திராட்சை போடலை. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். வெள்ளரி விதை போட்டால் நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் வெள்ளரி விதை போட்டுட்டு
இப்போ இந்த இதை தட்டில் எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இப்படி கையால் 2 கையாலையும் சேர்த்து இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். லட்டு எப்பயுமே இப்படி தான் பிடிக்கணும். விரல் பதியாத அளவுக்கு இப்படி உருட்டினா தான் விரல் பதியாத அளவுக்கு லட்டு ரவுண்டாக வந்தாச்சு. சுவையான லட்டு தயார்.